ஹாய் ஆல், நான் சரிதா பேசுறேன். நம்மள நிறைய பேர் நல்ல திறமைசாலியா, அறிவாளியா, நல்ல வசதியுடையவங்களா இருப்போம். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிருக்கும். அது எதனால கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கதையில வரவரு சொல்லக்கூடிய ஒரு காரணமா கூட அது இருக்கலாம். வாங்க இந்த கதைக்குள்ள போய் அவர் என்ன காரணம் சொல்றாருன்னு பார்க்கலாமா? அது ஒரு பெரிய உயர்தர உணவகம். அது ரொம்ப பிரம்மாண்டமா காட்சியளிக்கக்கூடிய ஒரு உணவகம். அந்த உணவகத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப மிடுக்கா உடை அணிஞ்சு ரொம்ப பிரம்மாண்டமா வரக்கூடியவர்கள் தான் அந்த உணவகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம கதையில வரக்கூடியவர் கூட நல்ல ஒரு கோட் சூட்லாம் போட்டுட்டு நல்ல மிடுக்கா பிரம்மாண்டமா நடந்து வராரு. அந்த உணவகத்துடைய ஊழியர்கள் எல்லாருமே அவரை வாசல்ல இருந்து ரொம்ப மரியாதையோட அன்போட வரவேற்று அவர் உள்ள கூட்டிட்டு போய் அவருக்கான ஒரு டேபிளை அரேஞ்ச் பண்ணி அவரை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல்ல என்னென்னலாம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாமே அவருக்கு சொல்றாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் சொல்லுங்கன்னு கேட்டு ஆர்டர் எடுத்து அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த டேபிள்ல அப்படியே அழகா வரிசைப்படுத்தி வைக்கிறாங்க. முதல்ல இருந்தே இவரு எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை எல்லாத்தையுமே அவர் கவனிச்சுக்கிட்டே தான் வந்திருக்காரு. அந்த உணவுகள் எல்லாமே அந்த டேபிள்ல பரிமாறின பிறகு இவர் என்ன பண்றாருன்னா, அவரு போட்டிருந்தார் இல்லையா கோட், அந்த கோட்ல இருக்கக்கூடிய அந்த கோட்டை கையில இருக்கிறத இப்படி இழுத்து நீ சாப்பிடு, இது உனக்கான உணவு தான் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த கோட் பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த பட்டன் எல்லாத்தையுமே பார்த்து, பட்டன் இது உனக்கான சாப்பாடு, இது உனக்கான சாப்பாடு, இது உனக்கான சாப்பாடு, நீங்க இது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இத கவனிச்சிட்டு இருந்த மத்த டேபிள்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க கொஞ்சம் ஒரே சலசலப்பு ஏற்படுது. இத கவனிச்சிட்டு இருந்த அந்த மேனேஜர் அங்க வராரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறதுக்காக அங்க வராரு. வந்த உடனே அப்பயும் இவரை தான் சொல்றாரு, சாப்பிடு சாப்பிடு, இதெல்லாம் உங்களுக்கான விருந்துதான், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மேனேஜர் அவர்கிட்ட, சார் இதெல்லாம் நீங்க சாப்பிடுறதுக்காக ஆர்டர் பண்ணது, இதெல்லாமே நாங்க அதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கோம். நீங்க சாப்பிடாம கோட்டை பட்டன் எல்லாம் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு ரொம்ப பணிவா கேக்குறாரு. உடனே அவரு பார்த்து அந்த மேனேஜரை பார்த்து சிரிச்சுட்டே, நேத்து இந்த ஹோட்டலுக்கு நான் வந்திருந்தேன். எப்படி வந்திருந்தேன்னா, ஒரு சாதாரணமா உடையில நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். அப்போ என்னை யாருமே வாங்கன்னு சொல்லல, உட்காருங்கன்னு சொல்லல, என்ன வேணும்னு கேட்கல, எதுவுமே பண்ணல. நான் சாப்பிடாம திரும்பி போயிட்டேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, நான் எவ்வளவு இந்த கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு வந்த உடனே அங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இருந்தே வாங்க வாங்க வாங்கன்னு என்னமா வரவேற்கிறீங்க, வந்து இங்க உட்கார வைக்கிறீங்க, என்ன வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுக்குறீங்க. நேத்து வந்ததும் நான் தானே, இன்னைக்கு வந்திருக்கிறதும் நான் தான். ஆனா நேத்து இல்லாத வரவேற்பு இன்னைக்கு ஏன் எனக்கு கிடைச்சிருக்கு? அது இந்த ஆடம்பரமான உடைக்கு தானே கிடைச்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த உணவெல்லாம் எனக்கான உணவா இல்ல இந்த ஆடம்பரமான உடைக்கான உணவா அப்படின்னு அவரு கேக்குறாரு. இத நம்ம கேக்குறப்போ ஏதோ ஒரு நகைச்சுவையா ஏதோ பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஆனா உண்மைய பாருங்க, இன்னைக்கு மனிதர்களுக்கான மதிப்பெல்லாம் இந்த மாதிரி தான் குறைஞ்சிட்டே வருது. அவங்க போட்டிருக்கக்கூடிய உடைக்கோ ஆபரணங்களுக்கோ அவங்க வகிக்கக்கூடிய பதவிகளுக்குமான ஒரு மதிப்பு தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமா வெளிப்படுது. இப்போ மனிதர்களுக்கான மதிப்பு குறைஞ்சிட்டு தான் வருது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஆடைகள்லாம் பாத்தீங்கன்னா, ஆடை என்பது ஒரு அத்தியாவசிய பொருள் தான் தவிர அது ரொம்ப ஆடம்பரத்தை வெளிக்காட்டக்கூடியதோ இல்ல மனித தரத்தை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு பொருளோ இல்லை. அதை நம்ம தலைமுறைக்கு நம்ம சொல்லணும்.
நல்ல ஆடம்பரமான உடை போட்டிருக்கிறதுனால இவங்க ரொம்ப வசதியானவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எந்த ஒரு மனிதனையும் அந்த உடை மூலமாவோ அந்த பதவி மூலமாவோ மட்டுமே நம்ம நிர்ணயம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம எதிர்கால தலைமுறைக்கு நம்ம தெளிவுபடுத்துறது நம்மளுடைய முக்கியமான கடமையா நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.